குடிநீர், மின் தட்டுப்பாடு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படாத நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தேவையா என தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்காக மக்கள் பணி என்கிற தலைப்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று திரு விஜயகாந்த் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறார். மதுரையில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக அரசு மீது பல்வேறு புகார்களை பட்டியலிட்டார். காவல்துறையினர் பொதுமக்களை அலட்சியப்படுத்துவதாக கூறிய அவர் மின் தட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுக்கு எதிராக ஆவேசமாக குற்றச்சாட்டுகளை எழுப்பினார். உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்க, குடிக்க தண்ணி இல்லைங்குது, குடிக்க தண்ணி இல்லைங்கிறீங்க, கரண்ட் இல்லைங்கிறீங்க. இந்த இருக்கேங்க இன்னைக்கு கூட கரண்ட் இல்லை. ஆனா இவர் சொல்றார் வானத்தில் மின்னோட்டு இருந்தால் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் மின்னோட்டு இருக்காது. யார் வேணுமாலும் கரண்ட் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கரண்ட் பாக்ஸ்களை கையை விட்டு நீ கையை விட்டு பாரியா நத்தான், அப்பதானே தெரியும். யார பார்த்து கரண்ட்டுக்குள்ள கையை விட சொல்ற? என் மக்களை பார்த்து நீ என்னையா சொல்றது? நீ இது சொல்றதுக்கு நீ ஒரு அமைச்சரா? நீ சொல்றதுக்கு நீ ஒரு அமைச்சரா? அமைச்சராக இல்லை, இத சொல்றானே ஒரு அமைச்சரா? என்ன எனக்கு எனக்கு ஆத்திரம் கோபம் வருது. ஏன் என்ன ஏன்னா இருக்கிற மந்திரிகளுக்கு முதலமைச்சருக்கு நீ ஏசி போட்டு கரண்ட் கொடுக்குறீங்கல்ல, அடுத்த 5 வருஷம் கழிச்சு எங்க இருப்பாங்கன்னு தெரியாது.